வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் உறக்கம் இன்றியமையாதது எங்கனம் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், உறக்கம் வரணும், பாடியில் பெயின் இருக்குது, தட் இஸ் உடல் சோர்வாக இருக்கிறது, ஆனால் மனம் மட்டும் சோர்வு அடையலை, வேகமாக வேலை செய்துக்கிட்டு இருக்கு. அதனால் என்ன செய்யணும்னா இசை ஒரு நல்ல நிவாரணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது மியூசிக் தெரப்பி அப்படின்னு வரும்போது சில ராகங்களை கொடுத்து நேராக வாசித்து சில நோட்டை சஸ்டெயின் பண்ணி சில ஸ்வரஸ்தானங்களில் நல்லா இருந்து தீர்க்கமாக அந்த ஸ்வரங்களை பிடிச்சி அதை வாசிக்கக்கூடிய ராகங்களுக்கு அந்த என்ன பண்ணும் இசை அதுபோல் ராகங்களுக்கு உறக்கத்தை வரவழைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த ராகம் பேர் சொல்லி இந்த ராகத்தெல்லாம் பேரை சொல்லி இதெல்லாம் வாசித்தா வருமானு. அது அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து ஒரு சோதனைக்கு உட்படுத்தின பிறகு தான். பொதுவாக சில ராகங்களை பேர் சொல்லும்போது அது ஏற்புடையதன்று அது நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. தெர் ஆர் அக்கேஷன் நம்மளுக்கு இப்போ தூக்கமே வரல, சில ராகங்களெல்லாம் வாசித்து இந்த க்ஷணம் நீங்கள் தூங்குங்கன்னு சொன்னால் ஒரு சிறு குழந்தைகிட்ட சொல்கிறேன்னு வைங்க, அது வீல்னு பிடிச்சிக்கிட்டு அழும். ஏன்னா the child is not interested in sleeping, he doesn't have the requirement. இப்போ ஸ்லீப்போட தேவை இல்லை, ஆனால் நம்ம தூங்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் பண்ணும்போது அந்த குழந்தை என்ன பண்ணும், சத்தமாக பெரிய சவுண்டு கொடுத்து அழ துவங்கும். அப்போ உடனே அந்த தூங்குற ப்ரொசீஜர் இருக்குமே, அதை ஜூரால் போட்டு ஆடுறது, தூளியில் எடுக்கிறது, இல்லை தோளில் தட்டிக்கிட்டு அப்படி போகிறது அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்தையும் வெளியில் எடுத்து விட்டா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ்லேருந்து அந்த குழந்தைய நிப்பாட்டிட்டா அது என்ன பண்ணோம், தானே உட்காந்துக்கிற குழந்தைய தான் தலையில் உட்காந்துக்கிட்டு நல்லா சூப்பராக விளையாடும். அப்போ கேட்பாங்க அவங்க பாட்டி கூட, என்ன இது இப்படி வேகமாக விளையாடுது, இதை போய் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணாங்களே, யாருப்பா தூங்குவாங்க இப்போ அப்படின்னு அது நம்ம சொல்கிறத காது கேட்டு பெருசாக கிழுக்குன்னு சிரிக்கும். ஸோ தெர் ஆர் அக்கேஷன்ஸ் தூங்கணுமா இருந்தால் கூட தூக்கம் வந்தால் தான் தூங்க முடியும். உடல் ஓய்வு பெற வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் இருந்தால் தான் பண்ணோம் மனமும் படுத்துக்கிறதுக்கு ஒத்துக்கும். ஆனால் இது சின்ன நிதர்சனமான ப்ராக்டிக்கல் என்ன ஈஸிங் என்ன குட்டி குழந்தைய பார்க்கும்பொழுதே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த சேம் வேர்ட்ஸ் அப்ளிகபிள் டு an elder ஆல்சோ grown up people கூட இது ஏற்புடையது தான். செலவு நேரத்தில் மணி 9 ராத்திரி படுங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னால் கூட அப்போ அவர் படுப்பாங்க, ஆனால் படுத்தா உடனே உறக்கம் என்பது எட்டாது. அப்போ இசை என்ன பண்ணோம், ஒரு தொடர்ந்து சில அந்த ராகங்களை கொடுத்து வாசித்த ராகங்களை கொடுத்துட்டு அவங்கள என்ன பண்ணுவாங்க, இதை கேட்டுக்கிட்டே படுங்க அப்படின்னு சொன்னால் அதை கேட்டு முடிக்கிற ஒரு சைக்கிள், அதை ஒரு சைக்கிள்ன்றது 30 நிமிஷம் வச்சுக்கலாமே, 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ஸ்லீப் அக்கர்ஸ். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ராகங்களில் இருக்கிற ஒரு நோட்டு, அது என்ன சதுர்ஷி தெய்வதம் இல்லாட்டி போனால் அந்தரகாந்தாரம், அதுபோல் அதில் என்ன இருக்குன்றத நம்ம தனிப்பட்ட முறையில் 1 to 1 உட்காந்துக்கும் போது அதை சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு பொதுவான வகுப்பு எடுக்கும்பொழுது தட் கேனாட் பி ஜெனரலைஸ்ட். அப்போ என்ன செய்யணும், அதுபோல் ஒரு ராகங்களில் இருக்க அந்த சதுர்ஷி தெய்வதம் அந்தரகாந்தாரம் அதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கச்சே அந்த ராகங்களை வாசித்து அதுபோல் கொடுத்த போது அவங்களுக்கு இனிமையான உறக்கம் என்பது உறக்கம் ஆட்கொள்ளும். அதுக்கு ஏற்புடையது தான். அது என்ன பண்ணும், அது இந்த மாதிரி நீங்கள் தூங்கிறதுக்கு தயாராக இருக்குங்க, மைண்ட் என்ன பண்ணும், மைண்ட் இஸ் நாட் ரெடி டு டேக் ரெஸ்ட். மைண்ட் ரிக்ளைனிங் வரத்துக்கவே இல்லை, அது இன்னும் தாட் ப்ராசஸில் வேகமாக போயிட்டுருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த எண்ண ஓட்டங்களின் வேகத்தை குறைப்பதற்கும் எண்ண ஓட்டங்களை என்ன பண்ணோம், ஸ்பீடை குறைக்கணும், ஃப்ளோவையும் குறைக்கணும். அப்படின்னா அதுக்கு இசை ஒரு நல்ல பயனுள்ளதாக அமையும் என்று சொல்லி நம்ம நிரூபிக்க முடியும். இதற்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.